India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. சார் ஓகே சார். அதே மாதிரி அதே இன்டர்வியூவில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதையை போட்டுட்டு கதை எழுதுறாங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால தான் கதை கூட சரியாக வரல, அதனால் இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் எதுவுமே சரியாக ஓடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் எப்படி சார் இருக்குது? நானும் ஒரு கதையெல்லாம் எழுதக்கூடிய ஆளு தான். எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது, நான் சொல்கிறேனே. எனக்கு என்ன அனுபவம் அப்படின்னா, நான் வந்து சிகரெட்டு ரொம்ப வருஷமாக நான் குடிச்சிட்டு இருந்தேன். சிகரெட்டு அதுவும் ஒரு போதை இதுதான். ஆனால் இந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அது ஒரு தவறான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயல் தான். அதனாலேயே நான் அதை விட்டேன். 2005 வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. பல வருடங்கள் தொடர்ந்து நான் அதை பயன்படுத்தினேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இதை சிந்திக்கிறோம், ஒரு கவிதை எழுதுகிறோம், இல்லை ஒரு சிறுகதையை பற்றி யோசிக்கிறேன், இல்லை ஒரு சீனை யோசிக்கிறேன் அப்படின்னா உடனே ஒரு தம் போடுவோம். தம் போட்டுட்டு அப்படியே யோசித்தா நிறைய அப்படியே அலையலையாக வந்துடும். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் சிகரெட் அடிக்கும்போது செய்தியெல்லாம் எழுத தான் செய்தேன். அதுக்கு பிறகு அப்போ கட்டுரையெல்லாம் எழுத தான் செய்கிறேன். அதுக்கு பிறகு நான் எழுதினேன். சிகரெட் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தபோது நான் வந்து சினிமாவுக்கு வந்து அந்த வசனங்களெல்லாம் நான் அப்போ சீனெல்லாம் வந்து யோசிக்க தான் செய்தேன், எழுத தான் செய்தேன், எல்லாம் பண்ண தான் செய்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு போன பிறகு மட்டும் எழுத முடியும். இப்போ அதை விட நல்லா தான் எழுதிட்டு இருக்கேன். எழுத முடியுது, யோசிக்க முடியுது. புக்கே எழுதி வெளியிட்டுட்டேன். மோடியின் தமிழகம் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நான். அதனால் அந்த புக்கே நான் என்ன எழுத முடிஞ்சுது. அதனால் எனக்கு வந்து மூளை வேலை செய்யணும், சிந்திக்கணும்னா எனக்கு வந்து தம் அடிக்கணும்னு சொல்கிற மாதிரி தான். தம் அடிக்கிறது அடிமட்டம், சாதாரண ஒரு விஷயம். ஸ்மோக்கிங்கிறது, அதுக்கு மேலே ட்ரிங்கிங், அதுக்கு மேலே போதைப்பொருள். இப்போ போதைப்பொருள் போட்டால் தான் எனக்கு இருக்கும், இல்லை கஞ்சா போட்டால் தான் எனக்கு வந்து அந்த மூளை வேலை செய்யணும்னா அப்படியெல்லாம் ஒன்றுங்க. எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி இருக்கதாக நானே வந்து அதில் நேரடியாக அனுபவப்பட்டேன்னு சொன்னேன். அந்த மாதிரி எதுவுமே இருக்குதுங்கச்சு. அப்படி இருக்குன்னு சொல்கிறது அப்பட்டமான ஒரு பேத்தலாக இருக்கும், பிதற்றல். அதில் வந்து அதுக்கு மேலே எல்லாம் கிடையாது. நீங்கள் தனிமையில் உங்களுடைய அதிகாலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு உட்காந்து, இல்லைன்னா காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து அந்த அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் எழுத ஆரம்பித்தாலே மூளை நல்லா தான் வேலை செய்யும். சில பேர் இங்கேருந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு சொல்லி ஊட்டி கொடைக்கானல் போவாங்க. அங்கே போய் 1 வாரம் 10 நாள் இருப்பாங்க. ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னா, அங்கே போனால் அந்த வீட்டு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஃபேமிலி மேன்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக. சினிமாவில் உள்ள ஃபேமிலி மேன் எப்படி இருப்பான்? அத்தைப்பட்டிக்காரனாக தான் இருப்பான். வருமானம் இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும். அப்போ ஊட்டி கொடைக்கானல் ஒரு 10 நாள் ஸ்டோரி டிஸ்கஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 5000 10,000 ஏதோ ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. இதை வீட்டில் கொடுத்துட்டு நீ வீட்டு பிரச்சனையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அங்கே போனால் அது பிறகு அங்கே நல்ல நீட்டாக ஒரு தனியான ஒரு இடத்துல இருப்போம். 24 மணி நேரம் அதை பற்றி மட்டுமே பேசுவோம், தூங்குவோம், எழுந்திரிப்போம். அப்போ பேசும்போது அதுதான் பேசுவோம், சாப்பிடுவோம், குளிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ இதை பற்றி பேசலாம். இது ஒரு காரணத்துக்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் ஊட்டியில் போய் இருந்தாலும் சரி தான், கொடைக்கானலில் போய் இருந்தாலும் சரி தான், இல்லை குழுமணாலியில் போய் இருந்தாலும் சரி தான், தனியாக ஒரு இடத்துல இருக்க போகிறீங்க. அது சென்னையில் இருந்துட்டு போகலாமே. சென்னையில் கூட தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு செல்லெல்லாம் சுவிட்ச் சைலண்டில் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா வரதான் செய்யுங்க. அதை தனியாக யோசிக்கிறவங்களுக்கு நான் அது தனியாக யோசித்தாலும் வரதான் செய்யும். அதனால் போதைப் பொருளை பயன்படுத்தினால்தான் வருங்கிறது ஒன்றும் வராது. என்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொன்னால் அப்படி தான். அது வந்து வேறு உலகத்துக்கு போயிடும். அது பிற அங்கே மூளை வேலை செய்தாலும் கையில் எழுதுறதுக்கு வருமாங்கிறது எனக்கு கேள்விக்குறி தானே. அதனால் எல்லா ஸ்டடி எல்லாம் அதாவது எல்லா இதுவும் வந்து கரெக்டாக இருந்து உடலுடைய செட்டப் எல்லாம் சரியாக வேலை செய்தால் தானே நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் எழுதவே முடியும். அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் விதிவிலக்காக இருந்தவர் வந்து இந்த மதுவை பற்றி சொல்லும்போது வந்து கண்ணதாசனை சொல்லுவோம். கண்ணதாசன் கல் குடித்தா கவிதையாக வெளியே வந்து விழும். அதை அவரை கண்ணதாசன் கல் குடிச்சிட்டு அவர் கவிதையாக கொட்டுறாருன்னு சொல்லிட்டு மற்றவங்க கல்லை குடித்தாங்கன்னா வாந்தி தான் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துனதுனால தான் சினிமா துறை வந்து சரியாக வரல அப்படிங்கிறது. அப்படிலாம் எனக்கு தோணலை. இல்லை நல்ல கதைகள் வரல, போதை பொருள் பயன்படுத்தாமல் இல்லை குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்து ஒருத்தர் யோசித்தாருன்னா அவருக்கு நல்ல கதை வரும். அப்படிலாம் நான் நினைக்கல. அது வந்து அவருடைய பழக்கம், அவருடைய அனுபவத்தை அடிப்படையாக வச்சு தான் வரும். ரஞ்சித்துனா ஜாதி வீரியை தூண்டுற படம் தான் வருதுன்னா மற்றவங்க எடுத்தால் வேறு மாதிரி வரும். அவ்வளோதானே. அவங்கவங்க என்ன அனுபவத்தில் இருக்காங்களோ அதுதானே வரப்போகுது. அதில் அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயலை பொறுத்து, அவங்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து, அஜெண்டா என்ன மைண்டில் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து வரும். அவ்வளோதான். அவங்களுடைய அனுபவம், முக்கியமாக அனுபவம் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்ணதாசன் அந்த அளவுக்கு எழுதினார் வச்சாருன்னா அவருடைய படிப்பை விட பட்டது அதிகம். அவர் கற்றுக்கிட்டது அதில் தான் கற்றுக்கிட்டார் அதிகமாக. அதனால தான் அது வந்து தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வைரமுத்து ஏன் கண்ணதாசன் அளவுக்கு ஜொலிக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஏன் அவருக்கு அளவுக்கு ஏன் இவரால் ஜொலிக்க முடியலை அப்படின்னா, அது இயல்பான ஒரு இயற்கையான கவிஞன். இது ஒரு செயற்கை கவிஞன். தகரடப்பா வைரமுத்துன்னு இப்போ சொல்லிட்டு அலையுது. அதனால் வந்து இது அந்த அளவுக்கு போக முடியலை. இது வந்து ஒரு வியாபார கவிஞன்.
எல்லாமே காசுக்கு படம் பார்க்கக்கூடிய கவிஞர். அது வந்து அதனால அதுக்கு வர முடியலை. இவர் நல்லா படித்தவர் தானே, எம்ஏ தானே இவர். அப்படின்னா அவர் வந்து 6ஆம் வகுப்பு படித்த கண்ணதாசனை விட எம்ஏ படித்த வைரமுத்து வந்து ஏதோ இமயமலை ரேஞ்சுக்கு பேருக்கணுமே, ஏன் போகலை? இவங்களாம் ஒரு பில்டப் தானே கொடுங்க. கவி பேரரசுன்னு வச்சுட்டாங்க கருணாநிதியை சொல்லி. கவி பேரரசுன்னு பட்டம் மட்டும் தானே இருக்கு. ஆனால் கவியரசு கண்ணதாசனை மீற முடியலையே, அதை மிஞ்ச முடியலையே. இவ்வளோதான் சார் விஷயம். இது கஞ்சாலாம் அடிச்சுட்டு திடீர்னு சொல்லுவாங்க வைரமுத்தை. அவர் வெறும் அந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தோட தான் அவர் நின்னார் கண்ணதாசன். அப்போ அவரை விட கூடுதல் தானே வந்திருக்குன்னு இவருக்கு. அப்படிலாம் கிடையாது. கஞ்சி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு, இந்த மாதிரி போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த உங்களுடைய கதைகளும் வந்து மோசமாக வருதுங்கிறது அந்த சர்க்கிளில் உள்ளவங்க அனுபவத்தை வச்சு அவங்க சொல்லியிருக்கலாம். மோசமாக வராதுன்னு தான் நான் சொல்ல முடியும், மோசமாக வருதுன்னு சொல்லலை. இன்னொன்று, அந்த மாதிரியே பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை தான் வரும். அதுக்குள்ளாலேயே சர்க்கிள் பழக்க வழக்கங்கள்ல இருந்ததுன்னு உள்ள விஷயங்கள் வரும். இன்ஸ்பயர் ஆகும். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கருவு வெளியே வருதுன்னா அது என்னவா வரும்? அப்படி தானே வரும். அந்த பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், இதிலேருந்து வரக்கூடியதும் மோசமாக தானே இருக்கும். அந்த அடிப்படையில் வேணால் நீங்கள் எடுத்துடுங்க. மற்றபடி வந்து நல்ல கதை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி அடித்தா வராது, இல்லைன்னா இது அடித்தா தான் வரும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மனுஷனாக இருந்தால் வரும், மிருகமாக இருந்தால் ஒன்றும் வராது. அவ்வளோதான் நம்ம என்னால் இதை சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு. அந்த கலாச்சார சீரழிவு வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றணும், இல்லைன்னா மாறணும்னா அடிப்படையில் இங்கே வந்து ஆட்சியாளர்கள் மாறணும். இவங்க வந்து இந்த போதைப் பொருட்களெல்லாம் சுத்தமாக காலி பண்ணணும். தமிழகத்தில் வந்து மது ஒழிப்பு, அதாவது மது விலக்கு அமுலில் இருக்கணும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் அடிப்படையில் எப்போ தானே. இல்லைன்னா எல்லாம் கையிலையும் காலையும் எல்லாம் எல்லா தெருவுக்கு கடைக்கு கடை கொண்டு போய் நீங்கள் கஞ்சா பொட்டலத்தை விற்றுக்கிட்டு கஞ்சா குடிக்காதன்னு சொல்லி எழுதி வச்சு போய் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அவன் நிர்வாகமே சரியாக இருந்தால் தான் அதாக இருக்கும். நல்ல ஆட்சி அமையணும். அண்ணாமலை வந்தால் மட்டும்தான் விடிவு காலம். பழையபடி அதை ஒரே ஒரு ஆளை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அவர் வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் மாற்று கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.